ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது போலி செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால யாரும் செய்ய மாட்டாங்க. பட் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். 1 கப் கடலைப்பருப்பை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிற நேரத்தில் நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். 1 கப் மைதா மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலக்காக இருக்கணும். இப்போது எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 100 ml எண்ணெயாவது இதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் சோடா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு மாவை மேலே எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 80% வெந்தால் போதும். ஃபுல்லாக வெந்துட்டால் பூர்ணம் ஸ்டஃபிங் வந்து இலக்காயிடும். ஸோ இந்த பதத்துக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க தேங்காவை. நம்ம கடலைப்பருப்பை இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரைஞ்சா போதும், கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் தரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் இந்த மாதிரி பால்ஸ் உருட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போலி செஞ்சிட வேண்டியதுதான். இப்போ ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்கோட சைஸில் பாதி அளவு வந்து நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு மெல்லிஸாக நல்லா வரும். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா மைதா மாவு அதனோட டேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டு அதிகமாக தெரியாது. ஸோ ஸ்டஃபிங்கோட சைஸில் பாதி அளவு மாவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போலி செஞ்சிங்கன்னா கரெக்டான சைஸில் வரும். உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இதை தவாவில் போட்டு நம்ம எடுத்தோன்னா போலி ரெடி ஆகிடும். எப்போவுமே போலிக்கு நெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை நெய் வேணான்னும் போது ஃபைனலாக நெய் தடவி சர்வ் பண்ணிங்கன்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நம்ம போலி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான போலி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் இலக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு தட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். போலி செஞ்ச அப்புறமும் அது உதிரியாக வராமல் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.